தமிழ்நாட்டில் திரும்ப சொல்லவா? காவிரி டெல்டாவில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டு குறுவை சாகுபடி மேற்கொள்ள வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். மேட்டூர் அணையில் 80 அடி தண்ணீர் உள்ள நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகாவிற்கு உத்தரவிட்டிருக்கிற அடிப்படையில் தண்ணீரை பெற்றுத்தராததால் மேட்டூர் அணை நிரம்பாமல் உள்ளது. எனவே தமிழ்நாடு அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையத்தை அணுகி உடனடியாக கர்நாடகம் தர வேண்டிய மாதாந்திர அடிப்படையிலான தண்ணீரை பெறுவதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். தண்ணீரை முழுமையாக பெற்று 100 அடிக்கு குறைவில்லாத வகையில் அணையை திறப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி மேற்கொள்வதற்கு விதைகள் தட்டுப்பாடு இருக்கிறது. தனியார் விதை வியாபாரிகள் தரமற்ற விதைகளை, முளைப்பு தரமற்ற விதைகளை கொடுத்து விவசாயிகளை ஏமாற்றுகிறார். எனவே வேளாண் துறை தரமான விதைகளை வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும். தரமற்ற விதைகளுக்கு தடை விதிக்க வேண்டும். இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் குறுவை சம்பா சாகுபடி துவங்க உள்ள நிலையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான உரங்களை இருப்பு வைப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தி உரங்களை இருப்பு வைக்க வேண்டும். குறிப்பாக உர உற்பத்தி நிறுவனங்கள் கட்டாயமாக இணையிடுபொருள் வாங்கினால்தான் யூரியா, டிஏபி, பொட்டாஷ் வாங்க முடியும் என்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு விநியோகஸ்தர்களையும் வணிகர்களையும் மிரட்டுகிறதே தவிர உர உற்பத்தி நிறுவனங்கள் ஒரு மூட்டை யூரியா 270 என்றால் 500 முதல் 700 வரையிலும் இணை இடுபொருள் கொடுத்தால்தான் உரத்தை வாங்க முடியும் என்கிற கட்டுப்பாடுகளை விதித்து, அப்படி இணை இடுபொருட்களை முன்கூட்டியே தெரிவிக்கிற விநியோகஸ்தர்களுக்கும் வணிகர்களுக்கும் தான் யூரியா, டிஏபி, பொட்டாஷ் போன்ற உரங்களையே அனுப்பி வைக்கிறார்கள். எனவே உடனடியாக தமிழக அரசு, மத்திய அரசு, வேளாண் துறை, உரத்துறை அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உற்பத்தி நிறுவனங்களுக்கு இணையிடுபொருள் விற்பனை கட்டாயமாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். பெட்ரோல், டீசல் விலை யாரும் எதிர்பார்க்காத நிலையில் லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் 10 பைசா வரையிலும் உயர்த்தியிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் டீசல், பெட்ரோல் விலை உயர்வால் ஒட்டுமொத்த பொருட்கள் விலையும் உயரப்போகிறது. விலைவாசி உயர்ந்தால் மக்கள் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்படுவார்கள். வேளாண்மையே தொடர முடியாத நிலை ஏற்படும். எனவே மத்திய அரசாங்கம் உடனடியாக பெட்ரோல், டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம்.